முதற்கட்டமா அதிமுக ஒரு தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டிருக்கீங்க. 5 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கீங்க. 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கப்படும். பொதுமக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு? ஏன்னா திமுக விமர்சனம் பண்றாங்க, காப்பி பேஸ்ட் அப்படின்ட்டு. அதாவதுங்க, அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. ஏன்னா இது மற்றவர்களை நாங்கள் காப்பி அடித்து அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிட்டது அதிமுக. எங்களுக்கு பிறகு 1 மணி நேரம் கழிச்சு தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அப்பொழுதே எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெற்றிருக்குது. இதில் நான் வேணா படிக்கிறேன். அதாவது அறிவிப்பு எண் 2 மகளிர் நலன் எங்களுடைய புத்தகம், எங்களுடைய உங்கள்கிட்ட காட்டிடணும். ஏன்னா இந்த அமைச்சரெல்லாம் வேணும் வேண்டே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு வராங்க. இது எங்களுடைய அறிவிப்பு புத்தகம் அப்பவே வெளியிட்டோம். 2021ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2வது அறிவிப்பு மகளிர் நலன் குலவிளக்கு திட்டம். சமூகத்தில் பொருளாதார சமநிலையை உருவாக்கிட குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் உதவித்தொகையாக 1500 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 2வது 3வது அறிவிப்பு மகளிருக்கு பேருந்து பயணச் சலுகை. நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கு பேருந்து கட்டணத்தில் 50% கட்டணம் வழங்கப்படும். அதான் நாங்கள் ஏற்கனவே அறிவிச்ச திட்டம் தான். ஒரு புதுசா ஒன்று நாங்கள் இருக்கல. அதே மாதிரி வீடு அம்மா இல்ல திட்டம் அது நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். குடியிருப்புக்கு சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு கிராமப்புறங்களில் அரசே இடம் வாங்கி காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும். நகர்ப்பகுதியில் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி வீடுகள் கட்டி அம்மா இல்லம் திட்டம் மூலம் விலையில்லா வழங்கப்படும். இது அறிவிப்பு 1. இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். அந்த அறிவிப்பின்படி தான் இப்போ மீண்டும் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டு மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது. அந்த வரவேற்பை பெற்ற காரணத்தினால தான் அந்த எரிச்சல் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு விதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தாலிக்கு தங்க திட்டம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று ஏற்கனவே தெரிவிச்சுட்டேன். நீங்க கூட மடிக்கணினி திட்டம், இந்த மடிக்கணினி திட்டம் இது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அரியணையில் இருக்கின்ற பொழுது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், அந்த மாணவர்கள் திறமையானவர்களாக அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு